ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம த பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ் மஹிந்திரா ஸ்கார்பியோ என் கூட தான் இருக்கும். காரணம், புது வண்டி லான்ச் ஆயிருக்கு அப்படின்னாலே எல்லா வேரியன்ட்ஸும் ரிவ்யூஸ் கொண்டு வரது நம்ம வழக்கம். அதுக்காக இதோ மீண்டும் மஹிந்திரா ஸ்கார்பியோ என். ஏற்கனவே இந்த ஸ்கார்பியோ என்னுடைய டாப் ஸ்பெக் Z8L வேரியன்ட் அப்டேட்டட் வெர்ஷனோடைய டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம மீதி வேரியன்ட்ஸ் கொண்டு வரணும் இல்லையா? இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்பீங்க. Z8 செலக்ட் அப்படிங்கிற வேரியண்ட்டுங்க. இந்த Z8 செலக்ட் வேரியன்ட் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நிறைய மூவிங்கில் இருக்குது. ஏன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, ஒரு மிட் வேரியன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் டாப் அண்ட் மாடல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக கொடுத்துருந்தாங்க பழைய வேர்ஷனில். ஓகே, அந்த பழைய வேர்ஷன் Z8 செலக்ட் வேரியண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நம்ம தான் கொண்டு வந்திருந்தோம். அதே மாதிரி இந்த புது வேர்ஷன்லையுமே Z8 செலக்ட் வேரியன்ட் ரிவ்யூ நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த Z8 செலக்ட் வேரியன்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே 2 வீல் டிரைவ் மட்டும் தான். பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், டீசல் மேனுவல், டீசல் ஆட்டோமேட்டிக். இதனுடைய பிரைசிங் ஏற்ற மாதிரி தான் என்னுடைய வேல்யூ ஃபார் மணி இருக்கு. ஓகே, ஸோ பிரைசிங் என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பெட்ரோல் மேனுவல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 17,79,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே டீசல் மேனுவல் அப்படிங்கிற பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,79,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,29,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்கில் கிடைக்குது. அதே உங்களுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,89,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்து தானே ஆகணும், ரைட்? அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. என்னை பொறுத்தவரை நல்ல வேல்யூ ஃபார் மணி, எனவே பார்த்துலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கார்பியோ என் Z8 செலக்ட் அப்டேட்டட் வெர்ஷன் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க கிட்ட நீங்கள் தாராளமாக எனி மஹிந்திரா கார்ஸுடைய புக்கிங்ஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ், டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதே மாதிரி உங்களுக்கு கார் பையிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களுடைய கன்சல்டேஷனுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் எங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எங்களுடைய டீம் இருக்குது, நானும் இருக்கேன், ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகேவா? மேலும் எப்பவும் கேட்குறதா நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் பார்க்க முடியும். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் கான்டென்ட் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். ஆல்ரைட், இப்போ வாங்க Z8 செலக்ட் வேரியன்ட் எந்த அளவுக்கு செலக்டிவாக இருக்குங்கிறத பார்த்துருவோமா? ஆல்ரைட், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது ஸ்கார்பியோ என் Z8 செலக்ட் வேரியண்ட்டில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம பேசிடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த ஸ்கார்பியோ என்ன பொறுத்தவரை உங்களுக்கு டர்போ பெட்ரோல், டர்போ டீசல் அப்படின்னு 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த Z8 செலக்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷனில் மட்டும்தான் கிடைக்குது. 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் M ஸ்டாலியன் டர்போ பெட்ரோல் என்ஜின், கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜினாக கொடுக்குறாங்க. 200 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 380 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின், 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. இதே டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் M-HOG டர்போ டீசல் என்ஜின் கிடைக்குது. இது 174 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 370 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது மேனுவல் கியர் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா. அதே ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் அதிகமாக கிடைக்கும். 400 Nm வரைக்கும் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஆட்டோமேட்டிக் ஸ்கார்பியோ என்ன பொறுத்தவரை. அது இந்த என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன் எல்லா வேரியன்ட்ஸுமே காமனாக தான் வருதுங்க, இன்னும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஓகே, ரைட். இப்போ அடுத்தபடியாக லுக்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. நான் ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட்டோட ரிவ்யூலே சொல்லியிருக்கேன், அதிலே எந்த ஒரு மாற்றம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை அலாய் வீல் மட்டும் தான் மாற்றிருந்தாங்க. ஆனால் இந்த Z8 செலக்ட் வேரியண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட மாற்றின மாதிரி தெரியல. எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் கிரில் நீங்கள் பார்க்கலாம். இது குரோம் ஆக்சன்ஸோட பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த அக்ரெசிவான புச் லுக்கு, அந்த ஒரு அக்ரெசிவான லுக் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. வண்டி நல்ல ஹைட்டு, நல்ல அப்ரைட்டான பானட்டு, நல்ல ஸ்டாண்ட்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனில் ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, எதுக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அவங்க டிசைனில் எந்த மாற்றமும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஓகே. இதில் உங்களுக்கு டியூவல் பேரல் LED ஹெட்லாம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் லோ பீம் மட்டும்தான் ப்ரொஜெக்டராக கொடுத்துருக்காங்க. ஹை பீம் நார்மலான LED ஹெட்லாம்பாக தான் கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் LED DRLs கீழே இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்துடுது. DRLs ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, ஃபாக் லேம்ப்ஸ் சுற்றி வருது. உங்களுக்கு ஒரு வாலோடைய தேள் மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. Z8 செலக்ட் வேரியண்ட்லேருந்தே இந்த டைப் ஆஃப் ஃபாக் லேம்ப் அண்ட் LED DRLs உங்களுக்கு கிடச்சிருது. ஓகே, வண்டி பார்க்க நல்லா அக்ரெசிவாக இருக்குது. இந்த Z8 செலக்ட் வேரியண்ட்டை பற்றி ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Z8 செலக்ட் வேரியண்ட்டுங்கிறது உங்களுக்கு Z8 கேட்டகரி, அதாவது டாப் அண்ட் வேரியண்ட்ஸோடைய ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு Z8
அதுக்கப்புறம் Z8T அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாப் லெவல் Z8L அப்படிங்கிற வேரியன்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ டாப் அண்ட் வேர்ஷன்ஸோடைய ஆரம்ப நிலை வேரியண்ட்னாலுமே இதில் பல ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். முதல் விஷயம் நான் கவனிச்சது என்னென்னா, இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ், இங்கே மஹேந்திரா லோகோவுக்கு கீழே உங்களால் பார்க்க முடியும். இது 360 கேமரா இல்லை, ஏன்னா சைடில் மிரர்ஸில் உங்களுக்கு கேமராஸ் இல்லை பாருங்கள். ஓகே, எஸ், சைடில் ஓஆர்விஎம்ஸில் உங்களுக்கு கேமரா வரதில்லை, ஆனால் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் உங்களுக்கு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஒரு வகையில் என்ன டியூவல் வியூ கேமரா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மட்டும் உங்களுக்கு கேமராஸ் வர மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பழைய Z8L வேரியண்ட்டில் வந்த ஒரு ஃபீச்சர், அது இப்போ Z8 செலக்ட் வேரியண்ட்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம். அலாய் வீல்ஸ் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான். இந்த மிட் வேரியன்ட்ஸில் அலாய் வீல் டிசைன் அவங்க மாற்றவே இல்லை, லிட்ரலி அப்படியே சேமாக தான் இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. டியூவல் டோன் ஃபினிஷில் இந்த அலாய் வீலும் பார்க்க நல்லா தான் இருக்குது. சைஸ் என்னென்னு கேட்குறீங்களா? யா, 245/65 R17 அதுதான் டயர்ஸோட சைஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. இந்த வண்டியை டக்குன்னு பார்க்கும்போது ஈஸியாக டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னு எல்லாரும் நினச்சிடலாம். அந்தளவுக்கு கம்ப்ளீட்டான லுக் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க இப்போது. ஸோ ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வேறு என்ன வருது? க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் வரதில்லை, பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் இந்த விண்டோ லைன் வந்துடுது, தேள் மாதிரி அப்படியே மேலே வரைக்கும் போய் அங்கே போய் முடியுது பாருங்கள். இந்த லுக் வந்து இந்த வேரியண்ட்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் வருதுங்க. ரைட், ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் வந்துடுது உங்களுக்கு அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ், தாராளமாக லோடு ஏற்றலாம். ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பனோராமிக் சன்ரூஃப் இல்லை, அது உங்களால் கவனிக்க முடியும். ரெகுலர் நார்மல் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இந்த கேட்டகரியில் ரக்கட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சின்ன சன்ரூஃபே போதும் தான் நான் வந்து நினைக்கிறேன். பனோராமிக் சன்ரூஃப்ங்கிறது Z8L டாப் லெவல் வேரியண்ட்டில் மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க மஹிந்திரா. சைடு ஃபுட் ஸ்டெப்ஸுங்கிறது உங்களுக்கு Z6 வேரியண்ட்லேருந்தே கிடச்சிருது. அது வந்து நீட் பாடி சேசியோடையே இன்டெகிரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தாங்குற கெப்பாசிட்டி உண்டு. அதுக்கப்புறம் ரியர்லேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய மாற்றம் எதுவும் எனக்கு தெரியவே இல்லை. லிட்ரலி அப்படியே சேமாக தான் இருக்குது. ஸ்கார்பியோ என் பிராண்டிங் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் லைட் மாதிரி இந்த ஹைட்டான டெயில் லேம்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். LED டெயில் லேம்ப்ஸ், அதிலே LED சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸும் உங்களால் கவனிக்க முடியும். ரியரில் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ரியர் பம்பரில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. அண்ட் வண்டியோடைய ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் பாடிக்கு அடியில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு தெரிஞ்ச விஷயம். அண்ட் ரியரில் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டீஃபாகர், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கிடச்சிருதுங்க. ஸோ இதுதான் இந்த Z8 செலக்ட் வேரியண்ட்டோடைய எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ். முன்னை விட பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, ஆனால் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா கொடுத்துருக்கிறது அடிஷனாக நல்லா இருக்குது. எனிவே கேபினுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ஆல்ரைட், இப்போது இந்த Z8 செலக்ட் வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ கீ பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், டாப் அண்ட் வேரியண்ட் வரைக்குமே இந்த சேம் ரிமோட் ஃப்ளிப் கீஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது, என்னதான் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இருந்தாலுமே. ஆனால் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்டரி கீ உங்களுக்கு வந்து ரிமோட் இல்லாத ஒரு ஃப்ளிப் கீயை தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் டோர் ஹேண்டில்ஸில் இல்லை. ஸோ இந்த வேரியண்ட்டில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்ஐ, அதுக்கு பதிலாக நீங்கள் சாவி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீ ஹோல் இங்கே ஸ்டீரிங்க்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. சரியா, டோர் பேடு பார்க்கலாம். நீங்கள் டோர் பேட் வந்து லிட்ரலி அப்படியே டாப் அண்ட் வேரியண்ட்டில் எப்படி பார்த்தோமோ அப்படியே சேமாக தான் இருக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த லெதரட் பேடிங் ஆம்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. முழங்கை வைக்கிற இடத்துல கிளாசி பிளாக் ஃபினிஷில் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம், ஒரு மாற்றம் நான் கவனிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸ் இருக்கே தவிர எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஸ்விட்ச் வந்து டம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னதான் டாப் அண்ட் வேரியன்ட்ஸோடைய ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன ஃபீச்சரை இவங்க கட் பண்ணது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரியா, ரைட். அதை தவிர வேறு என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸில் எந்த மாற்றமுமே இல்லை. சீட்ஸ் அப்படியே அந்த லெதர் அப்போல்சரி நல்லா இருக்குது. இப்போவும் பார்க்குறதுக்குமே அந்த காஃபி ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி. என்ன ஒரே மாற்றம்னா Z8L வேரியண்ட்டில் உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வரும். இதில் ஃபுல்லி மேனுவல் அட்ஜஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் டிரைவர் ஹைட் அட்ஜஸ்ட்டு அண்ட் லம்பார் அட்ஜஸ்ட்டுக்கு இங்கே ஒரு ரோட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனாலும் லெதர் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவும் நல்லா இருக்குங்க, கலர் நீங்கள் பார்க்கலாம், நைஸ். ஓகே ரைட், இப்போ உள்ளே ஏறுவோம். ஸோ டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்தால் இது Z8 செலக்ட் வேரியண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மிட் வேரியண்ட் தான், டாப் அண்ட் வேர்ஷன்ஸோடைய ஆரம்ப நிலை வேரியண்ட். ஆனாலும் இதிலேயே பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு முதல்ல சர்ப்ரைஸ் ஆச்சு. அதில் முதல் விஷயம், இந்த பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேயே வந்துடுதுங்க. இந்த 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஸ்கார்பியோ எண்ணுக்கு முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. சரி, டாப் அண்ட் வேரியண்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் இந்த வேரியண்ட்லேயே வந்துடுது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கூடவே ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டரும் தெரியுது உங்களுக்கு. வண்டி ஆன் பண்ணுவோமா? அண்ட் ஆன்.
எஸ் engine start. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குங்க ஓவரால் டிஸ்பிளேயோடைய லுக். இது ஒரு மிட் வேரியன்ட் மாதிரி ஆனஸ்ட்லி எனக்கு படவே இல்லை. ஆல்ரைட், நல்லா இருக்கு. ஸோ ஃபுல்லி டிஜிட்டல், யா இன்க்ளூடிங் வாய்ஸ் அலர்ட்ஸோட உங்களுக்கு ஃபுல்லி இந்த டிஜிட்டல் காக்பிட்டோட வியூ இப்போ Z8 செலக்ட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஆனால் என்னென்னா சில பல ஃபீச்சர்ஸில் மாற்றங்கள் இருக்குங்க. சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க தெரியும். பட் என்னென்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல் விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ADAS ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய மாடியூல் வரும் டாப் அண்ட் வேரியண்ட்டில். இந்த ரியர் வியூ மிரருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மாடியூல் மாதிரி வரும். அதுக்குள்ளே தான் ADASோட கேமராலாம் வச்சுருப்பாங்க. இதில் அது இல்லை. நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் ADASக்கான க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஏன்னா ADASே இல்லை. சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன உங்களுக்கு மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு மேனுவல் ஏசி தான். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டியூவல் ஜோன் ஏசி கிடையாது. ஏன் சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கூட கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஏசி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோ அப்படிங்கிற பட்டனே இல்லை பாருங்கள். ஏன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே ஏசி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி வசதிகள் எதுவும் இல்லை. இது வெறும் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மட்டுமே. ஏசி கண்ட்ரோல்ஸ் இதில் பண்ண முடியாது. சரியா? ஆனாலும் மீதி ஃபீச்சர்ஸ் இந்த பெரிய டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நல்லா வந்துடுது. இன்க்ளூடிங் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அது போக வேறு என்னங்க, பர்ஃபார்மன்ஸு, நேவிகேஷன், அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது. அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி அண்ட் SOS எமர்ஜென்சி அலர்ட்ஸு, கனெக்டிவிட்டி கார் ஃபீச்சர்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துடுது. அதுபோக நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர், ஃப்ரண்ட்டில் கேமரா, ஃபார்வர்ட் ஃபேஸிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் வந்துடுறது ஒரு நல்ல ஆச்சரியமான விஷயம். முன்னே இது Z8L வேரியண்ட்டில் தான் இருந்தது. ஆனால் இப்போ Z8 செலக்ட் வேரியண்ட்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நைஸ். ஓகே, இது போக ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவை நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணி கூட ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை, ரியரில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்துடுது. ஸோ ரிவர்ஸ் போடுறேன். ஆல்ரைட், ரிவர்ஸ் கேமரா டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவோட ரியர் கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரும்ப பாருங்கள். எனக்கு என்னமோ கொஞ்சம் மைனர் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. ரைட், இதுதான் இந்த கேமரா சுச்சுவேஷன், டச் ஸ்க்ரீனோடைய சுச்சுவேஷன். இதில் மற்றபடி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்துடுது. அல்டிமீட்டர், காம்பஸ்ஸு, ஆஃப் ரோடு டீட்டெயில்ஸு, லேப் இன்ஃபோ, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எனிவே கொடுத்துருக்காங்க. நேவிகேஷனுமே வந்துடுது உங்களுக்கு. அது போக நீங்கள் கனெக்டட் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே அதிலே நேவிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே நீங்கள் வேணும்னா ஃபுல் டிஸ்பிளே மேப் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுல் டிஸ்பிளேக்கு மேப் வர மாதிரி அந்த கஸ்டமைசிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்த மாதிரியே இதுலேயும் நிறையா விஷயங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரைவ் இன்ஃபோ போனீங்கன்னா மைலேஜ், ட்ரிப் மீட்டர் அதெல்லாம் வரும். ஃபியூல் இன்ஃபோவில் உங்களுக்கு ப்ராப்பர் மைலேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேஞ்ச் அந்த விஷயங்கள்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் வெஹிக்கிள் இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் இருக்கா, பவர் அண்ட் டார்க் மீட்டர், ரோல் அண்ட் பிச்சு, அவ்வளோதான். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த Z8 செலக்ட் வேரியண்ட்டில் இல்லை. அது ஒரு குறை. பட் ஸ்டில் ஓகே. நேவிகேஷன் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க இந்த டிஸ்பிளே. இந்த லே அவுட்டு வந்து எப்படி வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ குட். இந்த ஸ்டீரிங் வீல் எப்போவும் நான் சொல்கிறது தான், ஸ்கார்பியோ என்ன பொறுத்தவரை உங்களுக்கு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் இல்லை, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். பட் ஸ்டில் ஓகே. இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஒரு ப்ரீமியமான ஒரு டச் அண்ட் ஃபீல் கொடுக்குது. குவைட் நைஸ். ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. அதே மாதிரி ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஸோ அந்த விஷயங்கள் ஒன்லி டாப் அண்ட் மாடலுக்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி மாதிரியே. இதில் மேனுவல் ஏசியாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது. கூலிங் ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்துலேயே டக்குன்னு கூல் ஆகிருச்சு. 1 ஸ்பீடில் 1 அல்லது 2 ஸ்பீடில் வச்சாலும் நல்லா கூலிங் இருக்குது. குவைட் நைஸ். ஓகே, வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை, அது ஒரு இன்னொரு விஷயம். பட் அதுக்கு பதிலாக நல்லா தாராளமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 2 ஃபோன் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இல்லையே தவிர உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இல்லைன்னு யார் சொன்னால்? இங்கே இருக்குது பாருங்கள், 65 வாட் C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டுக்கு அண்ட் பேக் சீட்டுக்கு. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். ஹில்டர்சன் கண்ட்ரோல், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ட்ரைவ் மோட்ஸு, SOS எமர்ஜென்சி எல்லாத்துக்குமே பட்டன்ஸ் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட்ஸ் இந்த மேனுவல் வண்டிக்குமே வந்துடுது. ஜிப், ஜாப், ஜூம் அப்படிங்கிற 3 மோட்ஸ். இது நமக்கு ஆக்சுவலி ஒன் அமங் த பேஸ் வேரியண்ட்ஸ்லேருந்தே வந்துடுது, மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இது ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, வேறு என்ன? இதான் மேனுவல் கியர் பாக்ஸுங்க. ஓகே, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் சேம் தான். அதே மாதிரி டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லீவர் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து மேனுவல் மோட்ஸும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்களும் கொடுத்துருக்காங்க.
இது உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக். நம்ம டாப் லெவல் Z8 L வேரியண்ட்டில் பார்த்தோம், மேனுவல் வெர்ஷனுக்குமே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு கொடுத்தாங்க. ஆனால் Z8 செலக்ட் வேரியண்ட்டில் அப்படி கிடையாது, இது ப்ராப்பர் மேனுவல் ஹேண்ட் பிரேக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓகேவான விஷயம். ஆம்ரெஸ்ட் நல்லா பெருசாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக லெதர் அவுட் கொடுத்துருக்காங்க. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் உங்களுக்கு கூலிங் வசதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது க்ளவ் பாக்ஸில் தான் உங்களுக்கு வந்து கூலிங் வசதி கிடைக்குது. அது ஆஸ் யூஷுவல் ஒரு டீசென்ட் சைஸான க்ளவ் பாக்ஸ், கூலிங் வெண்ட் அங்கே இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது 1 லிட்டர்னு இல்லை, என்னுடைய 1.5 லிட்டர் பாட்டிலே நான் வச்சுருக்கேன். இதுவே நல்லா உள்ளே போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான் வருது உங்களுக்கு. 6 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் 2 ட்வீட்டர்ஸ். சோனி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் டாப் அண்ட் வேரியண்ட் தான் கிடைக்கும். ஸோ மேலே தலைக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம், இங்கெல்லாம் ஸ்பீக்கர்லாம் இல்லை, சரியா? அது எல்லாமே டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக்ஸுங்கிறது இப்போ இந்த Z8 செலக்ட் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் கொடுத்துருந்துருக்கலாம், அதே ஏன் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. ரைட். அண்ட் மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இல்லை, இது வந்து மேனுவல் டிமிங் டே நைட் ஸ்விட்சோட வருது. பட் உங்களுக்கு இந்த கன்சோல் சன்ரூஃபோட வரதுனால இந்த ஃபுல் கன்சோல் உங்களுக்கு வந்துடுது. எல்இடி கேபின் லைட்டிங்கோட, சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. சன்ரூஃப்க்கு இந்த ஒரு பட்டன் இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப், சின்ன சன்ரூஃபாக தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுங்க நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு. பனராமிக் சன்ரூஃப் எல்லாம் பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, அது ஒரு ஃபேன்சிக்கு வாங்கி வச்சுக்கிறாங்களே தவிர பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த சன்ரூஃப் நார்மலாக வந்துடுது உங்களுக்கு. இட் இஸ் குட். ஓகே, ஸ்டேரிங்க்கு ரைட் சைடு என்ன இருக்குன்னு கேட்பீங்க. அதுக்கு அந்த சைடில் ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, எல்லாமே டம்மி பட்டன் தான். இதில் உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப் லெவலர் மட்டும் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அண்ட் டிரைவர் விண்டோவுக்கு மட்டும்னு பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் இருக்குது. ஓகே, 1 டச் அப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 1 டச் அப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் டிரைவர் விண்டோக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ், ஃபீச்சர்ஸ். அண்ட் எஸ், மெட்டீரியல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஏன்னா இதுலேயுமே டேஷ்போர்டில் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லெதரட் நல்லா இருக்குது. ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற பிராண்டிங்கோட வந்துடுது. ஸோ அந்த வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல குவாலிட்டியில் அண்ட் இன்டீரியர் ஃபீலில். ரைட், இப்போ பேக் சீட் போய் பார்ப்போமா? ஓகே, ஸ்கார்பியோ என்னுடைய பேக் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்டோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ஒரு யானையோடைய அம்பாரியில் ஏறி உட்கார்ந்த ஃபீல் வந்து இந்த மாதிரி வண்டிகளுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா டிரைவர் சீட் எனக்கே கீழே தான் இருக்குது. என்னால் இங்கே டிரைவர் சீட் தலை மேலேருந்து ரோடை பார்க்க முடியுது, அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ லைன் கீழே தான் இருக்குது, நல்ல விசிபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் டிரைவர் சீட் இத்தனைக்கு ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே நல்ல நீரும் இருக்குது, ஹெட்ரூம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா சன்ரூஃப் இதோடயே முடிஞ்சிருதுன்னு போது நல்ல ஹெட்ரூமும் எனக்கு வந்து கிடைக்குது. இட் இஸ் நாட் பேட் அட் ஆல். மேலும் இந்த செகண்ட் ரோ சீட்டை பொறுத்தவரை 3 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். நல்ல அகலம் இருக்குது, ஃபுல்லி லெதரட் அப்போல்ஸ்ட்ரியாக கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும்போது ப்ரீமியம் ஃபீலும் வந்து கிடைக்குது. அப்படி 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா சென்டரில் ஒரு மெலிசான ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இது தடியா இல்லை, பட் ஸ்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காருறீங்கன்னா 2 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் சென்டரில் உட்கார்ற ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே. அப்படி இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்னும் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ரோ சீட்டை சாய்ச்சிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்தளவுக்கு நீங்கள் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் என்ன பெட்டராக இருந்திருக்கும் தெரியுங்களா, இந்த ரியர் விண்டோஸ்க்கு கர்டன்ஸ் இது டாப் அண்ட் வேரியண்ட்லேயே கொடுக்காம விட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன வெஹிக்கிள்ஸே அந்த மாதிரி கொடுக்குது. நெக்ஸான், கியா செரோஸ், சானட் அந்த மாதிரி கார்ஸே ரியர் கர்டன்ஸ் கொடுக்குது. ஏன் இவ்வளோ பெரிய வண்டிக்கு அவங்க கொடுக்கலங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஆனால் ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மிட் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ரியருக்கு தனியாக ஒரு கண்ட்ரோலர், ஒரு ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க ரியர் ஏசி வென்ட்ஸ்க்கு. கூடவே புதுசாக 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் போட்டுமே இங்கே செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுபோக ஆஸ் யூஷுவல் ஸ்டோரேஜுக்கு இங்கே பாக்கெட்டுக்குள்ள பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் பேக் பாக்கெட்ஸ், அதாவது ஃபோனுக்கு உள்ள தனியாக ஒரு உள்ள பாக்கெட்டுக்குள்ள பாக்கெட் ஒன்று இருக்குது ஃபோன் வைக்கிறதுக்கு மட்டும், அதுவும் நைஸ். அண்ட் ரியருக்கு லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனராமிக் சன்ரூஃப் மாடலுக்கு இங்கே வரும். ஆனால் இது நார்மல் சன்ரூஃப் மாடல் தாங்கிறனால இங்கே சென்ட்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல், நல்லா இருக்குது, பெருசாகவும் இருக்குது, குவைட் நைஸ். 6 ஏர்பேக்ஸ் இப்போ வந்து Z8 செலக்ட் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ 6 ஏர்பேக்ஸ், கர்டன் ஏர்பேக்ஸ், டீப்லர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, ஹில் டிசன்ட் கண்ட்ரோலும் வந்துடுது. அண்ட் இந்த Z8 செலக்ட் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டீஃபாகர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், மேலும் உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அந்த மாதிரி எல்லா தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாம் T வேரியண்ட், Z8T அப்படிங்கிற வேரியண்ட்லாம் இருக்குது. அதில் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வரும், எடாஸோடு சேர்ந்து வந்துடும். ஓகேவா? இந்த வேரியண்ட்டில் அது ஒன்று தான் எனக்கு குறைங்க, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுக்கல, மேலும் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுக்கல. அதுதான் எனக்கு ஒரு சின்ன குறை. எனிவே இட் இஸ் ஓகே. ரைட், இப்போது தேர்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே
டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்த அதே ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்குது. அதாவது டாப் அண்ட் வேரியண்ட்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த செகண்ட் ரோ சீட்டை ஸ்லைடு பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது. அப்படி ஸ்லைடு பண்ணலனாலுமே தேர்ட் ரோவில் என்னைய மாதிரி ஒரு ஹைட்டான ஆள் உட்கார்றது ரொம்பவே கிராம்படாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் டீசெண்டான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஆனாலும் குழந்தைங்க உட்காந்தா ரியர் ஏசி வெண்ட்ஸே இல்லை, தேர்ட் ரோக்கு ஏசி வெண்ட்ஸே அவங்க கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே ஒரு ஹாட்டான ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் ரோ வந்து பெஸ்ட் ரிசர்வ்ட். அக்கேஷனலாக வெதர் நல்லா இருக்கும்போது மட்டும் ஓரளவுக்கு ஹைட் கம்மியானவங்க உட்கார்றதுக்கு ஒரு டீசெண்டான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் தேர்ட் ரோ ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கார்பியோ என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? ரைட். இப்போது வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஃபைனலாக இந்த Z8 செலக்ட் வேரியன்ட் ஸ்கார்பியோ என்னுடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா ஆஸ் யூஷுவல் மீதி வேரியன்ட்ஸை போல தான் இருக்குது. பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. 7 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் லக்கேஜ் வைக்க முடியும். இந்த மாதிரி பேக் பேக்ஸ் வந்து ஒரு 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம் தான். அதுக்கு மேலே உங்களுக்கு லக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா மேலே ரூஃபில் நீங்கள் ரூஃப் ரெயில்ஸ் மாதிரி ஃபிட் பண்ணி இந்த ரெயில்ஸ் மேலே கேரியர் மாதிரி ஒன்று ஃபிட் பண்ணி லக்கேஜ் நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். அது ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்குது. இங்கே பூட் ஏரியாவில் வேறு ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லைங்க. லிட்ரலி நார்மலாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த தேர்ட் ரோ நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எஸ், அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே லக்கேஜ் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே டம்பிள் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு 400 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹைட் ரீதியாக நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ தாராளமாக ஹைட்டான லக்கேஜ் கூட இங்கே ஈஸியாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா இந்த தேர்ட் ரோ சீட்ஸை 50-50 ஸ்ப்ளிட் அந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அல்லது இனோவா மாதிரி இதை இப்படி டம்பிள் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி சைடில் இப்படி தொங்க விடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இதில் அப்படி எதுவுமே பண்ணலை. ஸ்டில் இட் இஸ் ஓகே. நல்லா டீசெண்டான ஒரு ஸ்பேஸாக தான் இருக்குது லக்கேஜ் ஏரியா. ஜாக் வந்து இந்த பேனலுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க இங்கே லெஃப்ட் சைடில். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ரியரில் இங்கே ஒரே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று வந்திருக்கு. அதில் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அல்லது வேக்யூம் கிளீனிங்க்கு நீங்கள் லக்கேஜ் ஏரியாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பூட் ஏரியாவில் லைட்டிங் அந்த மாதிரி எந்த விஷயமே அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸ்டில் பரவாயில்லைங்க. ரைட். ஓகே. இதுதான் வந்து இந்த வண்டியோடைய லக்கேஜ் ஏரியா, ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. ஸ்பேர் வீல் ஏற்கனவே வண்டி கடியில் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தான். ரைட். இப்போது வாங்க இந்த Z8 செலக்ட் வேரியண்ட் யாருக்கு செட் ஆகும், இது வேல்யூ ஃபார் மணியா, இதனுடைய சம்மரி நம்ம பேசிடுவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது அப்டேட்டட் மஹிந்திரா ஸ்கார்பியோ என்னோடைய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி Z8 செலக்ட் வேரியண்ட்டுங்க. டாப் அண்ட் வேரியண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபீச்சர்ஸை சில ஃபீச்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது பேர் செலக்ட்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் சில விஷயங்கள் இந்த வண்டியில் ஆனஸ்ட்டாக கிடைக்குதுங்க. அதாவது ஃப்ரண்ட் கேமரா புதுசாக வந்திருக்கு. மேலும் டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய லுக்ஸ் அந்த அலாய் வீல்ஸோட சேர்த்து சன்ரூஃபோட சேர்த்து எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் ஆனாலும் கொடுத்துருந்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இன்டீரியரில் உங்களுக்கு புது பெரிய டச் ஸ்க்ரீன், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது. லெதர் சீட்ஸும் நல்லாவே இருக்குது. ஆனால் எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் ஃபோல்டிங், அதாவது ஆட்டோ ஃபோல்டிங் வால்யூம்ஸ் கொடுத்துருக்கலாம், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்கலாம், ரியர் விண்டோஸ்க்கு சைடு கர்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. மேலும் ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட்டில் சொன்னது தான், தேர்ட் ரோ கம்ஃபர்ட் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ரியர் ஏசி வென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. மேலும் சிங்கிள் ஜோன் ஆட்டோ ஏசியாக கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லை. ஆனால் ஓவரால் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வண்டி, ரியர் வீல் டிரைவ், ஒரு புச்சான பர்லியான பவர்ஃபுல் SUV அண்ட் நல்ல கம்ஃபர்ட்டும் தருது 5 பேருக்கு அப்படின்னு இருக்கும்போது நல்ல வேர்த்துன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த Z8 செலக்ட் வேரியண்ட் வேல்யூ ஃபார் மணியா நீங்கள் வாங்குவீங்களா, உங்களுடைய கன்சிடரேஷனில் வருமா, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.